வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து வரலட்சுமி நோன்பு. எங்கள் ஆற்றுல எங்கள் மாமியார் எடுத்துக்காதனால எங்களுக்கு வழக்கம் இல்லை. பட் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஒரு பாயசம் பண்ணி நான் வந்து நைவேத்தியம் பண்ண போகிறேன். ஸோ சிம்பிளான சமையல் தான், ஆஸ் யூஷுவல் எப்படியும் பண்ணுற சமையல் தான். பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம முதல்ல பாயசம் பண்ணியிருப்போம், அப்புறம் பாயசம் பண்ணிவிடுவோம். அப்புறம் உளுந்து வந்து ஊற வச்சுருக்கேன், வடை பண்ண போகிறோம், சாம்பார், அப்புறம் 2 கறி, அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு பாயசத்தை பார்த்துடலாம். பாருங்கள், பாசிப்பருப்பும் கொஞ்சம் கடலைப்பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் கரையை விட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் விட்டுறேன். கொஞ்சம் வந்து ஏலக்காய் பொடியும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ பாயசம் இந்த பக்கம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த கடாயில் வந்து நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு வறுபட்டுருது, அதையும் நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாம். ஸோ இதே கடாயிலே வந்து நம்ம சாம்பார் பண்ணிக்கலாம். அதுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு, 2 வெந்தயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேரட்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சுறேன், வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து பாயசம் நல்லா கொதிச்செடுத்து, ஸோ இப்போ வந்து பால் சேர்த்துக்கலாம். நாம் இது வந்து காய்ச்சின பால். நம்மளுடைய பாசிப்பருப்பு பாயசமும் ரெடி ஆச்சு. பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்ட பாயசம் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து காய் வதக்கிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சள் பொடி, பச்சை மிளகா ஒன்று இதிலே கட் பண்ணி போட்டிருக்கேன், கேரட்லேயே. ஸோ கருவேப்பிலை. கேரட் வந்து தேங்காய் போட்ட கறி தான் பண்ண போகிறோம் நாம். ஸோ தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். மூடி வச்சிடலாம், வேகட்டும். கேரட் இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ வேகட்டும். அதுக்குள்ளே வந்து உளுத்தம்பருப்பு வடைக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். உளுத்தம்பருப்பு ஊற வச்சு ரெடியாக இருக்குது. தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கேரட் வந்து வெந்தெடுத்து இப்போ வந்து கொஞ்சம் புளி தண்ணி விட்டுக்கலாம். சாம்பார் பொடி, தேவையான உப்பு. ஒரு கொதி வரட்டும். சாம்பார் பொடி சேர்த்து புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இப்போ பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்ந்து கொதிக்கட்டும். இந்த பக்கம் வந்து கேரட்டும் வெந்தெடுத்து, கேரட் கறிக்கு நல்லா வெந்தெடுத்து இதில் வந்து தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காயும் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ கேரட் கறியும் ரெடி ஆகிடுது. ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். இதுக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு காரக்கறி தான் பண்ண போகிறோம். இதே கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம்.
சாம்பார் நல்லா கொதிச்செடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துப்போம். அவ்வளோதான், எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ இந்த பக்கம் வந்து வடைக்கு வந்து எண்ணெய் வச்சுருவோம், அது காஞ்சின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே அந்த பக்கம் கடாயில் வந்து எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம வந்து கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு, மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருக்கேன். அதையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கறியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிம்மில் விட்டுட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இந்த பக்கம் வந்து வடைக்கும் அரைச்சாச்சு. இனிமேல் இந்த விஸ்கில் வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பீட் பண்ணிங்கன்னா நல்லா மாவு வந்து ஃப்ளஃபியாக வரும். ஸோ இப்போ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வடை பண்ண ஆரம்பிக்கலாம். உருளைக்கிழங்கும் ரெடியாக எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு தெரியுதா, நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ இப்போ இதில் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துடலாம். பச்சை மிளகா கருவேப்பிலாம் சேர்த்துட்டு கிளாக் வைஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. பருப்பு பாயசம், வடை, அப்புறம் சாம்பார், கேரட் வந்து தேங்காய் போட்ட கறி, உருளைக்கிழங்கு வந்து காரக்கறி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சமையல் தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கிங் பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து வெத்தலைப்பாக்கு வாங்கிக்க வந்து மாமி கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக அங்கே போக போகிறேன். நான் வந்து ஒரு வாட்டி ஒரு ப்ளூ கலரில் ஸ்ட்ரைப் போட்ட சாரீ ஒன்று கட்டியிருந்தேன். அது பெங்கால் காட்டன். அது நிறைய பேர் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க. அது வந்து ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸில் தான் நான் வாங்கினேன். அது இப்போ வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் புதன்கிழமை வந்து வந்திருக்குன்னு எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் புதன்கிழமை போனேன், அது ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அதையும் நான் வந்து இதோட இன்க்ளூட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் தான் வந்திருக்கேன். நம்ம கூட சங்கீதா தான் இருக்காங்க. காட்டன் கலெக்ஷன்ஸ் பார்க்க வந்தேன். நான் வந்து ஒரு ப்ளூ கலரில் ஸ்ட்ரைப் சாரீ ஒன்று கட்டிருப்பேன், பெங்கால் காட்டன். அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நிறைய கலர்ஸ் வந்திருக்கு. சரி, அதை உங்க கூட ஷேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ அதை பார்த்துருவோமா? நம்ம அதை சொல்லிடுங்க நீங்கள். அது சாரீ வந்து பெங்கால் காட்டன் சாரீ. ஸோ நார்மல் ஹேண்ட் வாஷ், கோல்டு வாட்டர் வாஷ் பண்ணி நீங்கள் நிழலில் உலர்த்தி எடுத்திங்கனாவே வந்து சாரீ வந்து லைஃப் லாங் நல்லா இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 4-5 வருஷம் ஆனாலும் சாரீ கெட்டு போகாது. பயங்கர சாஃப்டாகவும் இருக்கும், கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ அதில் கலர்ஸ் என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நல்ல அழகாக ஒரு இது வந்து பெங்கால் கலரே. ஒயிட் அண்ட் ரெட் வந்து இட்ஸ் அ வெரி காமன் திங் ஓவர் தேர். பாருங்க, இது பெங்கால் கலர்னே சொல்லுவாங்க. ஆமாம், இதான் தலைப்பு. அவங்களோட கல்யாண சாரியே ஒயிட் அண்ட் ரெட்ல தான் இருக்கும். இது ப்ளவுஸ். ஸோ இதுலேயே வந்து நிறைய கலர் சாரீ வந்துருக்கு பாருங்கள். இன்னும் ஆக்சுவலி பிரிக்க கூட இல்லை, அப்படியே வந்து இறங்கின உடனே காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலெக்ஷன்லாம் ஆக்சுவலி இப்போ தான் வந்து இறங்கியிருக்கு. வந்து இறங்கின உடனே அவங்களுக்கு ஃபோன் அடிச்சேன். ஏன்னா எனக்கு கேட்டாங்க, இந்த கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு, கட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது, கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா. அதனால சரி, அதனால இந்த மாதிரி மெட்டீரியல் வந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் உடனே சொன்னாங்க. வந்த உடனே ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்தாச்சு.
இல்லையே நிறைய கலர்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாரி வந்து க்ரீம் கலரில் எல்லோ அண்ட் பிங்க் கங்கா ஜமுனா பார்டரா. இதுதான் தலைப்பு. ப்ளவுஸ் வந்து ஒவ்வொன்றுல ப்ளவுஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கு. இது ப்ளவுஸ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒயிட்ல வந்து கிரே கான்ட்ராஸ்டா. ஆமா, கிரே கான்ட்ராஸ்ட் பாருங்க. இதான் தலைப்பு. இது ப்ளவுஸ். இது வந்து நல்லா அழகா இருக்கும், போட்டு ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து பிங்க் பார்டர், நடுவுல வந்து லைட் கிரீன். ஆமா, நல்லா அழகா இருக்கு. இது பாருங்க. இதான் வந்து தலைப்பு. இது ப்ளவுஸ். ப்ளவுஸ். இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆரஞ்சா, அதில் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வெந்தய கலரில் புட்டாஸ். இதான் வந்து தலைப்பு. இது ப்ளவுஸ். இதோட ரேஞ்சு இது இப்போ பார்க்குற எல்லா சாரியுமே 1800 ரேஞ்ச் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பை ஆர்டரும் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு 1 வீக்கில் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிற மாதிரி நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன். இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது பெங்கால் காட்டன். நார்மலாக வந்து பெங்கால் காட்டன் வந்து கஞ்சி போட்டு அப்படிலாம் கட்டணும் அப்படின்னு சொல்லுவோம். இது அப்படி கிடையாது. நீங்கள் வந்து நார்மல் வாஷ் பண்ணி அழகாகவே ரெகுலர் கட்டிக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து நிறைய இந்த ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜஸ்க்கு கஞ்சி போட்டு எப்பயும் கட்டிக்க முடியாது. அந்த மாதிரி வந்து கஞ்சி போடாமல் நீட்டாக கட்டக்கூடிய சாரீஸில் இந்த வெரைட்டி வந்து ஒன்று. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. பெங்கால் காட்டனில் கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே மாதிரி கலரில் வந்து உங்களுக்கு சாரீ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஒரு 2-3 டேஸில் வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுவாங்க. எப்படி ஆர்டர் பண்ணணும் எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க. வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபோன் நம்பர் அண்ட் நேம் போட்டு எனக்கு வந்து என்ன சாரீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்பி விட்டுடுங்க. நம்பர் வந்து 7092111150. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க 6385878241 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்புங்க. ஓகே, உங்களுக்கு வெப்சைட் இருக்கா? வெப்சைட் இருக்கு. வெப்சைட்டில் பியூர் சில்க் சாரீஸ் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் ரைட் நோ வந்து வெப்சைட்டில் வந்து பியூர் சில்க் சாரீஸ் ஃபுல்லாக இருக்குது. கூடிய சீக்கிரம் காட்டன் சாரீஸும் வெப்சைட்டில் இன்க்ளூட் பண்ணிடுவோம். இட்ஸ் www.srimahalakshmisilks.com. நான் வெப்சைட்டோட லிங்க்கும் தரேன், அதே மாதிரி ஃப்ரெண்டு ஃபோன் நம்பரையும் தரேன், அட்ரஸும் தரேன், மகாலட்சுமி சில்க்ஸ் அட்ரஸும் தரேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்குது சாரி. அதுக்காகவே நீங்கள் சொன்ன உடனே டக்குன்னு வந்து நான் தேங்க்யூ. நான் அதனால இறங்கின உடனே உங்களுக்கு வந்து சாரி வந்து இது என்ன சாரி? சாஃப்டி. இந்த சாரி பேர் சாஃப்டி சில்க். சாஃப்டி சில்கா? ஆமாம், சூப்பராகே. இதான் ப்ளவுஸில்? ஆமாம். பார்த்தீங்களா சாஃப்டி சில்க் வேறு வெரைட்டி கூட எடுத்துக்கோங்க. சில்க் மாதிரி இருக்கும், சில்க்கு கிடையாது. நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், சொல்கிற பேச்சு கேட்கும் சாரி. நல்லா இருக்கு. இல்லை அந்த சில்வர். இப்போ நான் போட்டு காமிச்ச சாரிலே வந்து அடுத்த கலர் க்ரீன் கலர். இது அதுலேயே வந்து இன்னொரு வேறு டிசைன். இதுவும் வேறு டிசைன். நல்லா இது வந்து இப்போ தான் அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டாக ஸ்டாக் வந்திருக்கு. இது எவ்வளோ? 1700 ரேஞ்ச். ஓகே, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, கட்டிக்கிறதுக்கு டிஷ்யூ சாரி மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கட்டுறதுக்கு. இப்போ சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அவங்க எப்படி ஆர்டர் பண்ணணும்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட் லிங்க் அப்புறம் வந்து ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ வேணுங்கிறவங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
சுமங்கலி பவா தீர்காயுஷ பவா